கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் மீண்டுமாக கர்த்தரை பாடவும் அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருக்குள் பலப்பட போகிறோம். ஆகவே இந்த ஆராதனை இந்த துவக்கம் முதல் முடிவரையும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாக நம்ம எல்லார் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலவேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆராதனை நாளிலேயும் உமக்காக செலுத்தப்பட வேண்டிய கணத்தை உமக்காக செலுத்தவும், உமக்கு செலுத்த வேண்டிய ஆராதனையை நாங்கள் உமக்கு செலுத்தவும், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்த அந்த ஆராதனை வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தேவன் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். நாங்கள் பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, நீர் தருகிற வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த துவக்கம் முதல் முடிவரையும் நீர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனதோடு பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் பாட வேண்டும். ஒரு மனதோடு பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க வேண்டும். ஒரு மனதோடு கூட ஆண்டவரே, எங்கள் செவிகளை சாய்த்துடைய வார்த்தைகளை கேட்டு உமக்குள்ளாய் பலப்பட வேண்டும். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவரையும் நீர் எங்களை ஆளுகை செய்து நடத்தும். உங்களுடைய வல்லமையுள்ள கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சாக்கியமே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டை கீழாடி கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டை கீழாடி கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்திய பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டை கீழடி கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடி கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவில் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டை கீழடி கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடி கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
91ஆம் சங்கீதத்தின்படி ஆண்டவர் தம்முடைய பாதுகாப்புக்குள் நம்மை ஒவ்வொருவரையும் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார். அவர் இன்னும் நம்மை நடத்தி செல்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்னொரு பாடலை கூட பாடி அவருடைய நாமத்தை மையப்படுத்த போகிறோம். எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே நாம் கலங்க வேண்டிய தேவையில்லை. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாது. பாவத்தில்
எங்கு இருந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறபடினாலே நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை. அது மாத்திரமல்ல, அந்நாளில் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அனாதையாய் தவித்த ஆகாரின் உயிரை கர்த்தர் தீர்த்தார். இந்த நாளிலே கர்த்தரை பிள்ளைகளாகி நாம் நம்முடைய எல்லா விதமான துயரங்களையும் நம்முடைய எல்லா விதமான அங்கலாய்ப்புகளையும் அறிந்திருக்கிற கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் அற்புதங்களை செய்ய வல்லம் உள்ளவராயிருக்கிறார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்கிறார். உன்னத தேவன் உன்னோடு இருக்கிறார். கலங்காதபடி கர்த்தருடைய சமூகத்திலே அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடினவர்களாக கர்த்தருடைய சமூகத்திலே கொஞ்ச நேரம் அவரை ஆராதிக்க போகிறோம். அவரை முற்றிலுமாய் அர்ப்பணித்து அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனையின் வேளையில நீருடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. உடைய பிரசன்னத்தினால நிரப்புவீராக. உடைய மகிமையினால நிரப்புவீராக. தகப்பனே, அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தமோல் நடத்திவிடுமே. உயவன் கையில் களிமண்ணார் ஆணுதினமும் நீர் என்னை வணைந்திடுமே. அப்பா, சமூகத்திலே உயவனாகிய தேவனுடைய கரத்திலே களிமண்ணாகி நம்மை அர்ப்பணித்தவர்களாக சித்தத்தின்படி என்னை நடத்துகிறாக. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுவே. உயவன் கையில் வழி நடத்தும்
போல் துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன். தாவீதைப் போல் துதிப்பேன். கர்த்தராகி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் பாடுவேன். கர்த்தராகி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன். தாவீதைப் போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன். தாவீதைப் போல் பாடுவேன். When the Spirit of the Lord moves in my heart, David prays. When the Spirit of the Lord moves in my heart, I will praise like David prays. I will praise, I will praise, I will praise like David prays. I will praise, I will praise, I will praise like David prays. When the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. When the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. கர்த்தராகி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் துதிப்பேன். கர்த்தராகி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் துதிப்பேன். துதிப்பேன், துதிப்பேன். தாவீதைப் போல் துதிப்பேன். துதிப்பேன், துதிப்பேன். தாவீதைப் போல் துதிப்பேன். கர்த்தராகி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் பாடுவேன். கர்த்தராகி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன். தாவீதைப் போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன். தாவீதைப் போல் பாடுவேன். Hallelujah, 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 கர்த்தருடைய ஆவியானவர் என்னில் அசைவாடும்போது தாவீது விதமாய் கர்த்தரை ஆராதித்தாரோ, தாவீது விதமாய் கர்த்தரை பாடி துதித்தாரோ, அதே
ஆவியானவர் நான் நடுவிலே அசைவாடி அவர் தன்னுடைய பிரசன்னத்தினால நிரப்பி கொண்டிருக்கிற நேரத்தில் அப்படியே நாங்களும் ஆராதிக்கிற நேரத்தில் உடைய பிரசன்னத்தினால இன்னும் நிரப்பி உடைய மகிமையினால் நிரப்பி நீர் எங்களை இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த காலை ஆராதனைகளிலே நாங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நாமத்தை நாங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நாமத்தை நாங்கள் பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் வந்து, ஆண்டவரே நீர் இறங்கி வந்து ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் உடைய பிள்ளைகளை தொடுவதாக, பலப்படுத்துகிற கரம் உடைய பிள்ளைகளை தொடுவதாக, அற்புத கரம் உடைய பிள்ளைகளை தொடுவதாக. தகப்பனே அப்பா, அவங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். அப்பா, உடைய வார்த்தைகளை எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடப்படவே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசவே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகள் எங்களை ஆற்றட்டும். உடைய வார்த்தைகள் எங்களை தேற்றட்டும். உடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும். உடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். அப்பா, தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறார். உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே மீண்டும் உங்களை சந்திக்கவும், கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தரிடம் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய ஆண்டவர் நல்லவர். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்ற வசனத்தின்படி அவர் தம்முடைய கிருபையினால் இந்நாள் மட்டும் அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபையை நினைத்து, அவருடைய கிருபையை எண்ணி அவருக்கு நான் நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயும் உங்களோட வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தியின் தலைப்பு, கர்த்தர் சொன்னது நிறைவேறும். கர்த்தர் சொன்னது நிறைவேறும். கர்த்தருடைய பிள்ளைகளாகி என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் இதுவரைக்கும் நிறைவேறாமல் இருக்கிறதே என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை கலங்கி போயிருக்கலாம். கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகளுக்கும் இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடும் அங்கலாய்ப்போடும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். வார்த்தைகளை நிறைவேற்றுகிற நாட்கள் வந்திருக்கிறபடினாலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. என் ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அது மட்டுமல்ல, வேதம் இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் என்ன சொன்னாரோ அது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். யோபு சொல்லும்போது, தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் ஆண்டவர் செய்ய நினைத்தது, என் ஆண்டவர் சொன்ன காரியங்கள் ஒரு நாள் நிறைவேறாமல் போகாது. நிச்சயமாய் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு இந்த வார்த்தைக்கு ஆதாரமாக, கர்த்தர் சொன்னது நிறைவேறும் என்ற வார்த்தைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனத்தை வாசிப்போம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மண்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்கு கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல.
ஆண்டவர் சொன்னால் அது சொன்னதுதான், அவர் சொன்னது நிறைவேறும். மனிதன் பொய் சொல்லுவான், ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் பொய் சொல்லவே மாட்டார். அவர் சொன்னது சொன்னதுதான், அவர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். இந்த வசனத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் பொய் சொல்லுவான், ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு அவர் எப்போதும் கவனம் உள்ளவராக இருக்கிறார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? என் ஆண்டவர் சொல்லி செய்யாமல் இருக்க மாட்டார், அவர் வசனித்து நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். காரணம், அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அது மாத்திரமல்ல, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது என்று பிழையாம் சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை எதிர்பார்ப்போடு கேட்பீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். இந்த எண்ணாமத்தின் புஸ்தகத்தில் 22, 23, 24 அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் நேரம் இருக்கும்போது நீங்கள் நிதானமாய் வாசித்து பார்ப்பீர்களானால் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். முக்கியமா இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மோவாப் தேசத்தில் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். எரிகோவின் சமீபத்தில் யோர்தானுக்கு இக்கரையில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இதை மோவாப் ராஜாவாகிய பாலாக் கண்டபோது, இந்த ஜனங்கள் பலத்த ஜாதியாக இருக்கிறார்கள், இந்த ஜனங்கள் ஏராளமானவர்களாக இருக்கிறார்கள், இவர்களை இப்படியே விட்டுவிட்டால் நம்மை அழித்து விடுவார்கள் என்று பயந்து கலங்கி அவர்களை எப்படியாவது நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை செய்கிறதை இந்த வேத பகுதியிலே நம்மளால் வாசிக்க முடிகிறது. இந்த ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறார்கள், ஆகவே இந்த ஜனங்கள் நம்ம மீது விழுந்து போனால் நாம் அழிந்து போய்விடுவோம், நம்மை இந்த தேசத்திலிருந்து இந்த ஜனங்கள் துரத்தி விடுவோம் என்று பயந்து அவன் செய்த ஒரு காரியம், இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது சபித்து விட வேண்டும் என்று நினைத்து அவனிடத்தில் இருந்த மனிதர்களை, சேனாபதியை பிழையாவிடத்தில் அனுப்பி, நீ இந்த ஜனங்களை சபிக்கும்படி வர வேண்டும், காரணம் நீ சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள், நீ ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், ஆகவே நீ வந்து இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி பாலாக் பிழையாம் என்ற ஆட்களை அனுப்புகிறார். அப்பொழுது பிழையாம் செய்கிற காரியம் என்ன? இன்று ராத்திரி எங்களோடு தங்கியிருங்கள், நான் கர்த்தரிடத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறேன் என்று கர்த்தரிடத்தில் கேட்டபோது கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், இந்த ஜனங்களை சபிக்க நீ போக வேண்டாம், சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் பிழையாமை பார்த்து சொல்லிட்டார். பிழையாமை பார்த்து சொன்ன உடனே அந்த ஜனங்கள்கிட்ட, அந்த ஆட்கிட்ட சொல்லி அனுப்பிட்டான், கர்த்தர் அனுமதி கொடுக்கவில்லை என்று. திரும்பவும் பாலாக் என்ன செய்கிறான்? சத்துரு சில நேரங்களில் ஒரு பிரயாசம் எடுப்பான், அதில் தோற்று போனால் விடாமல் 2வது முயற்சியும் எடுப்பான். இந்த பாலாக் அதைத்தான் செய்தான். இந்த பாலாக் 2ஆம் முறை கனமுள்ள மனிதர்களை பிழையாமிட்டு அனுப்பி, நான் உம்மை கனம் பண்ணுவேன், நிச்சயமாய் வந்து இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி பிழையாமிடத்தில் ஆள் அனுப்புகிறான். இந்த பிழையாம் அதே போலவே நான் கர்த்தரிடத்திலே கேட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னபோது, முதல் முறை கர்த்தர் சொல்லிவிட்டார், நீ போக வேண்டாம், அவர்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று கர்த்தர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். 2வது முறையும் கர்த்தரிடம் கேட்டபோது கர்த்தர் சொல்கிறார், நீ போ, ஆனால் நான் அவன் வாயில என்ன வார்த்தையை சொல்லுகிறானோ அதை மாத்திரம்தான் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் ஒரு கண்டிஷனை போட்டு அனுப்பிச்சிட்டார். இப்பொழுது கர்த்தர் சொன்ன உடனே பிழையாம் புறப்படுகிறான். புறப்படுகிற போது கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டது என்று அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு கோபம் உண்டது மாத்திரமல்ல, தேவ தூதர்கள் உருவின பட்டயத்தோடு கூட அவனுக்கு எதிராக நின்றார்கள். அப்படி நிற்கிறதை பிழையாம பார்க்க முடியவில்லை. ஆனால்
அந்த கழுதை பார்க்கிறது 3 முறை அந்த கழுதையில் அடிக்கிறார். அடிக்கிற போது ஆண்டவர் அதுக்கு பிற்பாடுதான் கர்த்தர் பிள்ளையாவின் கண்களை திறக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அப்போது கர்த்தர் சொல்கிறார், நீ செய்கிற காரியம் எனக்கு பிடிக்கவில்லை என்று கர்த்தர் சொல்லி அந்த இடத்துல உன்னுடைய வழிகள் மாறுபாடானதா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் பிள்ளையாமை எச்சரித்த போது, பிள்ளையாம், ஆண்டவரே நான் குறமா பாவம் செய்துவிட்டு நான் திரும்பி போய்விடுகிறேன் என்று சொன்னபோது கர்த்தர் சொன்னார், நீ திரும்பி போக வேண்டாம், நீ போ, ஆனால் உன் வாயில நான் என்ன வைக்கிறேனோ அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி அனுப்பினார். இப்ப பாலாக் இந்த பிள்ளையாம் வந்துவிட்டான் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் எதிர்கொண்டு போவது மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு பாலாக் அவ்வளவு உற்சாகத்தோடு கூட அவனை அங்கே மலை உச்சியின் மேல் அவன் ஏறுகிறது மாத்திரமல்ல, 7 பலிபீடங்களை கட்டி 7 பலிகளை செலுத்தி அவன் செலுத்துகிறது மாத்திரமல்ல, மலையிலே போய் கர்த்தரிடத்தில் கேட்கும்படி போகிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அது மாத்திரமல்ல, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, இந்த ஜனங்கள் என்னுடையவர்கள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஆகவே இந்த ஜனங்களை சபிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லிவிட்டதுனால அவன் சொல்கிறான், கர்த்தர் சபியாதவனை நான் சபிப்பது எப்படி, ஆண்டவர் வெறுக்காதவனை கர்த்தர் வெறுக்காதவனை வெறுப்பது எப்படி என்று சொன்னபோது பாலாகு கோபம் வந்து விட்டது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக அவன் அழைத்து வந்தால் இந்த ஜனங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி இரண்டாவது அவன் இன்னொரு மலை உச்சிக்கு அழைத்து செல்கிறான், பிஸ்காவின் கொடுமுடிக்கு அழைத்து செல்கிறான். அங்கேயும் அதே போல பலி செலுத்தி கர்த்தரை விசாரிக்க போன போது கர்த்தர் சொல்லிவிட்டார், இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், அது மாத்திரமல்ல, இந்த ஜனங்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உடையவர்கள், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு உண்டு என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த 2ஆம் முறை கர்த்தர் அவனோடு பேசும்போதுதான் இந்த வார்த்தையை சொல்கிறார், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை திருப்பக்கூடாது என்று பிள்ளையாம் சொல்கிறார். கர்த்தரிடத்திலே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது கட்டளை பெற்றுவிட்டேன், ஆகவே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தான் ஏற்கனவே கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆபிரகாமிட்ட சொல்லியிருக்கிறார், ஆபிரகாமின் சந்ததியாக இஸ்ரவேல் ஜனங்களை நான் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு சித்தம் வைத்திருக்கிற போது இந்த பாலாக் எப்படியாவது ஜனங்களை சபித்து விட வேண்டும் என்று சொல்லி இந்த பிள்ளையாமை கொண்டு வந்தாலும் கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் சொன்னதுதான், நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறேன், ஆகவே இந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். பாலாக் மிகவும் கோபமடைந்து 3வது இடத்துக்கு அழைத்து செல்கிறான். அதே இடத்துல 3வது இடத்திலே பலி செலுத்தி, அங்கே பலி செலுத்தினது மாத்திரமல்ல, 3ஆம் முறை அவன் கர்த்தரை விசாரிக்கவே போகவில்லை. அவன் தேவ சமூகத்தில் அவன் விசாரிக்காம அவன் அந்த இடத்துல கர்த்தருடைய சமூகத்தில் வாய் திறந்து 24ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்யணும்னு இந்த ஜனங்களை நினைத்திருந்தாரோ, என்ன வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தாரோ அந்த வார்த்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருந்தாரே தவிர பாலாக் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற விரும்பவில்லை. இந்த பாலாக் இந்த ஜனங்கள் சபிக்கப்பட வேண்டும், இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்று சொல்லிதான் நினைத்தான். ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தம் என்ன, இந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பே என்ற வார்த்தை நிறைவேற்றுவதில் கர்த்தர் கவனமுடையவராக இருந்து சபிப்பதற்கு பாலாக் எழுப்பினாலும் அந்த சாபத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் இஸ்ரவேலினுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் மாற்றினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்போது நாம் சபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக ஜனங்கள் எழுப்பினாலும் கர்த்தர் அதை வாய்க்க செய்ய மாட்டார். கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அதை மாத்திரமே செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவரும் சொல்ற வார்த்தையோடு சொன்னால் அவர் சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும். அது மட்டுமல்ல, யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிற போது, இன்று நான் உலகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும்
தவறி போகவில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறிவிடவில்லை, தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை ஒன்றையும் அவர் தவறி போக விடவில்லை. எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றிருக்கிறார். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று என்று அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகாது, ஒன்றும் விழுந்து போகாது. அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அநேக நேரங்களில் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறவில்லை, தேவனுடைய வார்த்தை சில நேரங்களில் தாமதமாகிறதே என்று சொல்லி கலங்குகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆபகு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. குறித்த காலத்துக்கென்று இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. ஏன் பொய் சொல்லாது? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. நமக்காக இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிறைவேறும், அது ஒரு நாளும் பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமானது, அந்த தரிசனமானது வார்த்தையானது நிச்சயமாய் நிறைவேறும், அது இனி தாமதிப்பதில்லை. ஆண்டவர் சீக்கிரமாய் நிறைவேற்றுவதற்கு என் தேவன் அவர் கவனமுடையவராயிருக்கிறார். ஆகவே இந்த தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் இந்த வசனத்தின்படி அதற்கு நாம் காத்திருக்க வேண்டும், வசனத்துக்கு நாம் காத்திருக்க வேண்டும். தேவன் என்ன வார்த்தை நமக்கு சொல்லியிருக்கிறாரோ அது காத்திருக்க வேண்டிய காலங்கள் வரைக்கும் காத்திருப்போமானால் நிச்சயமாய் அந்த காலம் வரும்போது அவர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவருக்காய் காத்திருந்த ஒரு 3 நபரை குறித்து இந்த நாளில் உதாரணமாய் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யாரை பார்த்து சொன்னார்? யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் சொன்னதை செய்யும் அளவும். அப்படின்னா ஆண்டவர் சொன்னதை அவர் நிறைவேற்ற போதுமானவர் என்பதற்கு இந்த யாக்கோபு ஒரு உதாரணமாக இருக்கிறார். ஆண்டவர் அவரோடு காரியங்களை பேசுகிறார், வார்த்தைகளை சொல்லுகிறார். இப்பொழுது அவர்களுடைய தகப்பன் வீட்டை விட்டு பதானாராமுக்கு பிரயாணப்பட்டு போகிற வழியிலே அவர் இரவிலே படுத்திருக்கிறார். படுத்திருக்கிற போது கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி அவரோடு பேசுகிற வார்த்தை என்ன? அவர் சொல்கிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருந்து, முதல்ல சொல்றாரு உன் கூட இருப்பேன்ற. நீ எங்க இருந்தாலும் சரி, 16 போன எங்க போனாலும் நான் உன் கூட இருப்பேன். இது கர்த்தருடைய வார்த்தை, நான் உன் கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அது மட்டும் இல்ல, நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்துக்கொள்ளுவேன், உன்னை காத்துக்கொள்வேன், உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, 3வது, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பணும். இதுதான் கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை இது மாத்திரம் சொல்லல. 13ஆம் 14ஆம் வசனத்தில் நீ படுத்திருக்கிற பூமியை உன் சந்ததிக்கு தருவேன் என்று சொன்னார். அவன் படுத்திருக்கிற பூமியை ஆண்டவர் தருவார்னு அவனுக்கு தெரியாது. அவன் ராத்திரில தனிமையாக அவன் படுத்திருக்கிறான், அவ்வளவுதான். காலையில் விடிஞ்சா எந்திரித்து என்னுடைய மாமன் வீடாகிய 16ஆமுக்கு போகவே என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு சொல்கிறார், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உன் சந்ததிக்கு சொந்தமா கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொன்னார் யாக்கோபுக்கு என்று சொன்னால், நான் அவன் கூட இருப்பேன்னு சொன்னாரு. அவன் கூடவே கர்த்தர் இருந்தார். நீ போகிற இடத்திலெல்லாம் அவனை காத்துக்கொள்வேன் என்று சொன்னார். அவன் போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காத்துக்கொண்டார்.
நான் உன்னை தேசத்துக்கு திரும்ப கொண்டு வருவேன் என்று சொன்னார். அவனை கர்த்தர் தேசத்துக்கு கொண்டு வந்தார். அவனுக்கு தரிசனம் கொடுத்த இடத்துல அந்த இடத்தை கர்த்தர் அவனுக்கு சுதந்திரமாக சந்ததி கர்த்தர் கொடுத்தார். அவர் சொல்கிறார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும் ஆண்டவர் அவனை கைவிடவில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை வேதத்தை வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? சொன்னதை ஆண்டவர் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். அதே போல கர்த்தருடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போதுமானவர். அந்த வார்த்தை பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்து, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்ற வார்த்தையின்படி யாக்கோபு 16 மாமனார் வீட்டிலே 20 வருஷம் காத்திருந்தான். அதற்கு பிற்பாடு கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அவன் 20 வருஷத்திலேயும் கர்த்தரவன் கூட இருந்தார். அவனை காத்தார். இந்த வருஷங்கள் முடிகிற போது அவனை கர்த்தர் அந்த தேசத்துக்கே திரும்ப கொண்டு வந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இரண்டாவது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்தை வாசிப்போம். அவன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். யாக்கோபு குறித்து வாசிக்கிறோம், நான் சொன்னதை செய்யும் அளவும் என்று கர்த்தர் சொன்னார். இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். தாவீதை கொண்டு சாலமோனுக்கு கர்த்தர் என்ன வார்த்தை சொன்னாரோ வார்த்தையை சொல்லி அவர் தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். என்ன வார்த்தை சொன்னார்? 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயம் கட்டினேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல கர்த்தர் சாலமோனுக்கு என்ன சொன்னார்? தாவீதை கொண்டு வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். வார்த்தையினால் என்ன சொன்னார்? இஸ்ரவேல் சிங்காசனத்தின் மேல் உட்காருவாய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நல்ல ஆலயத்தை கட்டுவாய் என்று வார்த்தையினால் கர்த்தர் சாலமோனுக்கு சொன்னார். வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எத்தனை முறை வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், எத்தனை வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நிறைவேறவில்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு இன்னைக்கு அவர் சொல்கிறார், அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று சொல்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு என் தேவன் கவனமுடையவராக இருக்கிறார். உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கு அவர் கவனமுடையவராக இருக்கிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படினால் வார்த்தையினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றினது போல நமக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அவர் தம்முடைய கரத்தினால் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அதாவது யாக்கோபை பார்த்தோம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. சாலமோனை குறித்து வாசிக்கிறோம், தாவீதை கொண்டு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். இங்கே 3வது யோசேப்பை குறித்து பார்க்கிறோம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் வார்த்தை சொல்லிட்டார். அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு இடையில சில ஆண்டுகள் அவன் கடந்து வந்த பாதைகள் புடமிடப்பட்ட பாதைகள். அப்படிப்பட்ட பாதைகள் நேராய் கர்த்தர் இந்த யோசேப்பை வழி நடத்தினதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் வார்த்தையை சொல்லிட்டாரு, ஆனால் கர்த்தர் அனுமதித்த பாதையின் வழியாய் அவன் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. அப்போது தேவன் சொன்ன வார்த்தை யோசேப்புடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? ஆதியாகமத்து புஸ்தகத்தை வாசித்து பார்க்கிற போது 36ஆம் அதிகாரத்தில் 7வது 9வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால்,
என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றார். என்று சொன்னால் கர்த்தர் என்னை உங்கள் எல்லாருக்கும் முன்பாக உயர்த்த போகிறார், உங்கள் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்த போகிறார் என்பதை சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் யோசேப்புக்கு தெளிவாய் சொல்லிவிட்டார். ஆண்டவர் தெளிவாய் சொல்லிவிட்டார், என்னுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்திருக்கும். சங்கீதம் 28 வாசிக்கிறோம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்ற வார்த்தையின்படி யோசேப்பை கர்த்தர் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வேன் என்று வாக்கு பண்ணிவிட்டார். ஆனால் தேவன் வாக்கு பண்ணினதற்கும் அவன் கடந்து வந்த பாதைகளுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருந்தார். ஆண்டவர் வார்த்தையை சொல்லிட்டார், நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பார், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன் என்றெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார். ஆனால் நடந்தது என்ன? சங்கீதம் 105 17 18 வாசிப்போம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இருளில் அடைப்பட்டிருந்தது. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வார்த்தை வசனம் அவனை புடமிட்டது. எப்படி புடமிட்டது? அவன் சிறையாக விற்கப்பட்டான். 20 வெள்ளிக்காசுக்கு தன்னுடன் பிறந்த சகோதரர்கள் அந்நிய தேசத்தாரிடத்தில் விற்று போட்டு விட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், உன்னை நிமிர்ந்து நிற்க செய்வேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். இதை கேள்விப்பட்ட சகோதரர்கள் பொறாமை கொண்டு இந்த சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று பார்க்கலாம், தேவனுடைய வார்த்தை எப்படி நிறைவேறும் என்று பார்க்கலாம் என்று சொல்லி யோசேப்பை முதலாவது குழியிலே தூக்கி போட்டாங்க. அது பிற்பாடு அவனை எடுத்து சிறையாக விற்று போட்டார்கள். விற்று போட்டது மாத்திரமல்ல, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டு இருந்தது, சிறையாக்கப்பட்டான். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற வார்த்தையின்படி அவன் சிறையிருப்புக்குள் அடைக்கப்பட்டிருந்தாலும், அவன் பலவிதமான உபத்திரவத்திற்குள், பலவிதமான கஷ்டத்திற்குள், பலவிதமான வேதனைகளுக்குள் இருந்தாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை தான். அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு தேவன் மிகவும் கவனமுடையவராக இருந்தார். கர்த்தர் அனுமதித்த அந்த புடமிடுதல் அனுபவத்துக்கு நேராக யோசேப்பு கடந்து சென்றான், தன்னை அர்ப்பணித்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், யோசேப்பு எங்கெல்லாம் இருந்தானோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆகவே அவன் காரிய சித்தி உள்ளவனான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஆகவே கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் மிகவும் கவனமுடையவராக இருந்தார். எப்படி கர்த்தர் நிறைவேற்றார் என்று சொன்னார், சங்கீதம் 105 20 22 வாசித்து பார்ப்போமானால், ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறத்தக்கதாக அவன் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டிருந்தாலும் ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். இப்போது ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறிய நாட்கள் வந்துவிட்டது. ஆகவே சிறையாக்கப்பட்டிருந்த யோசேப்பை கர்த்தர் விடுதலை செய்ய முடியாத சூழ்நிலைகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அவன் விடுதலையாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியுமாக மாற்றக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தி உயர்த்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அவருக்கு சொன்ன வார்த்தை வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். யாக்கோபை குறித்து வாசித்தோம், 20 வருஷம் எடுத்தது. தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு 20 ஆண்டுகள் சென்றது. இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனம் கொடுத்த போது 17 வயதாக இருந்தான். ஆனால் ராஜா முன்பாக அவன் உயர்த்தப்பட்டு இருக்கிற போது அவன் 30 வயதுடையவனாக இருந்தான். 13 வருஷங்கள் தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் அவனை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். அவனை கர்த்தர் அதிபதியாக உயர்த்தினது மாத்திரமல்ல, அவனை கொண்டு கர்த்தர் என்னென்னலாம் சொன்னாரோ அது எல்லாம் நிறைவேறினது.
சகோதரர்கள் அவன் காலிலே விழுந்து வணங்கும்படியாய் ஆண்டவர் சொன்ன சொப்பனத்தின்படியே இங்கே நிறைவேறினது. குடும்பத்தை போஷித்து காப்பாற்றினார், தேசத்தை காப்பாற்றினார், தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்தார். இவ்விதமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டாலும் அவருடைய வார்த்தை நிறைவேறினதை நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அப்படியே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினார். சாலமுடைய வாழ்க்கையிலே சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற போகிறார். எப்போ பாசம் நிறைவேறும்? எவ்வளவு நாட்கள் செல்லும் என்று ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதற்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு பதிலை சொல்ல விரும்புகிறார். வாசிங்க, எசேக்கியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். போதும், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த எசேக்கியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிற போது நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அது மாத்திரமல்ல, 28ஆம் வசனம், ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். எப்போ நிறைவேறும் என்று கேள்வி கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து கர்த்தர் சொல்கிறார், என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. தாமதமில்லாமல் சீக்கிரத்திலே நான் நிறைவேற்றுவதற்கு நான் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். அதே போல கர்த்தர் என்னை கொண்டு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. வார்த்தைகள் நிறைவேறுகிற காலத்திலே வந்திருக்கிறீர்கள், நிறைவேறுகிற காலங்களிலே வந்திருக்கிறீர்கள். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையோடு நான் வாசித்த வசனத்தின்படி குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை, இனி தாமதிப்பதில்லை. யாக்கோபுடைய வாழ்க்கையில நிறைவேறினது போல, சாலமோனுடைய வாழ்க்கையில நிறைவேறினது போல, யோசேப்புடைய வாழ்க்கையில் நிறைவேறினது போல நம்முடைய வாழ்க்கையின் கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். காரணம், அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. தேவன் ஒரு மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஒரு நாளும் திருப்பக்கூடாது. ஆகவே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் நீங்கள் என்னுடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். அது தாமதித்தாலும் பொய் சொல்லாது நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு காத்திருப்பீர்களானால் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி, ஆண்டவரே, நீ பொய் சொல்வதற்கு நீர் ஒரு மனிதன் அல்ல. நீ பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல. ஆண்டவரே, நீ சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டீர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒழிந்து போவதில்லை. உடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒழிந்து போவதில்லை. ஆண்டவரே, நீ வார்த்தையினால் சொன்னதை உடைய கரத்தினால் நிறைவேற்றுவதற்கு நீர் வல்லமையுள்ளவனாக இருக்கிறீர். நீ வார்த்தையினால் சொன்னதை உடைய கரத்தினால் நிறைவேற்ற நீ போதுமானவராக இருக்கிற எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே, நீ
நீர் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு தாமதமானாலும் நாங்கள் காத்திருக்கிறோம். நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் யாக்கோபை போல, சாலமோனை போல, யோசேப்பை போல அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். வார்த்தையினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றுகிறீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருக்கின பாதையில் போகிறவர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருக்கின பாதையில் போகிறவர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று சொல்வோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று கூட ஆமென். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. கர்த்தர் தாம் சொன்னதை நிறைவேற்றுகிறார். வாழ்க்கையிலே கர்த்தர் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ, என்னென்ன வார்த்தைகள் வாக்கு தத்தங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாரோ, அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. என் வாழ்க்கையில எந்த காரியம் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ அல்லது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காலம் தாமதமாகாமல் சீக்கிரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். சீக்கிரத்திலே அவர் தாமதமில்லாமல் காரியங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசித்து, ஆண்டவரே எனக்கு விடுதலை வேண்டும், ஒருவேளை நன்மை வேண்டும், ஒருவேளை ஆசீர்வாதம் வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். நான் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. ஆண்டவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? நிச்சயம் அவர் சொல்லுவதை செய்கிற கர்த்தர். அவர் வாக்கு கொடுத்தால் வாக்கு தத்துவத்திலே உண்மையுள்ள கர்த்தர் வாக்கு தத்துவங்களை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். அவர் வார்த்தையினால் சொல்லுகிறதை அவர் தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறார். விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா?
விசுவாசத்தோடு நம்மை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? இப்பொழுது உங்களுக்காய் ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் உடைய பிள்ளைகளாகி நீங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். அப்பா, நீர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர், நீர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். நீர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, நீர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிற தேவன் அல்ல. நீர் தாமதம் இல்லாமல் உடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தருளுவீராக. அப்பா, ஒரு நன்மையை கர்த்தர் செய்தருளுவீராக, விடுதலை கர்த்தர் கொடுத்தருளுவீராக. உடைய சமூகத்தில் ஜெபத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எல்லார் மீது வல்லமுள்ள கரம் தொட்டு உடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. என் ஆண்டவர் இவ்வளவோ வார்த்தைகள் கொடுத்திருக்கிறார், இவ்வளவோ வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அவைகளில் சில வார்த்தைகள் நிறைவேறி இருக்கிறது, அநேக வார்த்தைகள் நிறைவேறவில்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதை அனுபவித்து, நிறைவேறுகிறதை ஆண்டவருடைய ஸ்தோத்திரத்தை பிள்ளைகள் ருசித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த நாளில் விசேஷமாக எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சென்னை பட்டணத்திற்காக, திருவள்ளூர் மாவட்டத்திற்காக, காஞ்சிபுரம் மாவட்டத்திற்காக, செங்கல்பட்டு மாவட்டத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நாட்களில் COVID-19 கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் மிகுந்த வேதனையோடும், மிகுந்த கண்ணீரோடும், மிகுந்த துக்கத்தோடும், மிகுந்த கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா, கேட்ட வசனத்தின்படி இனி தாமதிக்க வேண்டாம். அப்பா, தாமதியாமல் தேசத்திற்கு விடுதலையை தாரும். தமிழ்நாடு முழுவதும் விடுதலையாக்கப்பட வேண்டும். இந்திய தேசத்தின் ஒவ்வொரு மாநிலங்களும் விடுதலை பெற வேண்டும். தாமதம் இல்லாமல் சீக்கிரத்தில் உலக நாடுகளிலேயும் கர்த்தர் அமிதமான கிரியைகளை செய்ய வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை ஒன்றாயிடும் இனி தாமதிப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீர்களே அப்பா. நீங்கள் தேவன் தாமதிக்காமல் எங்கள் தேசத்திற்கு ஒரு விடுதலையை தார், எங்கள் தேசத்திற்கு ஒரு சேமத்தை கட்டளையிடுவீராக. சமூகத்தில் மிகுந்த வேதனையோடும், மிகுந்த கண்ணீரோடும், பாரத்தோடும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் சீக்கிரத்தில் தாமதம் இல்லாமல் நிறைவேற்றும்படி நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை தீகளுக்கு தூரப்படுத்துவீராக. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர், சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர், யாக்கோபுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினீர், சாலமுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினீர், யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைவேற்றினீர். அதிகமாய் கர்த்தருடைய வாழ்க்கையில் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார். வல்லமையான கரங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். சமாதானத்தை தேசத்திலே கட்டளையிடுவீராக. ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையை தேசத்துக்கு கட்டளையிடுவீராக. கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்து நாமத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே இந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும், பாதுகாவலும், சமாதானமும் நம் அனைவரோடும் எப்போதும் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம்
மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.